பெரிய பிரச்சனை என்னவா இருக்குன்னா மொழி தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். நீங்க மகாராஷ்டிரா போனீங்க, மராத்தி மொழி கத்துக்கிட்டீங்களா அல்லது ஹிந்தி மொழி கத்துக்கிட்டீங்களா? அதுக்கான டைம் எவ்வளவு எடுத்துச்சு? அது எப்படி இருந்துச்சு சார் அந்த ஒரு பர்டிகுலர் டியூரேஷன்ங்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் எங்கெங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணுதோ அதெல்லாம் கொஞ்சம் எலிட்டிஸ்ட் பிளேசஸ். இப்போ எடுத்துக்காட்டா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, ஓகே, இந்தியன் மிலிட்ரி அகாடமி, ஓகே, ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்லரி, ஓகே, ஸ்கூல் ஆஃப் ஏடிஜிஎம், ஏர் டிஃபென்ஸ் கைடட் மிசைல் ஸ்கூல், ஓகே, காலேஜ் ஆஃப் மிலிட்ரி இன்ஜினியரிங், ஓகே. இதெல்லாம் வந்து என்னென்னா எலிட்டிஸ்ட் பிளேசஸ். இப்போ மகாராஷ்டிராவில் வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி இருக்குன்னா மராட்டி வந்து எங்களுக்கு மராட்டி பீப்புளோட ஜாஸ்தி லிங்கே இருக்காது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு செக்யூர்ட் என்வரன்மெண்ட்டில் இருக்கிறோம், ஒரு கண்டென்மெண்ட் என்வரன்மெண்ட், வால்டு சிட்டியில் இருக்கிறோம். ஸோ அதனால் அங்கே ஆப்ரேஷனல் லாங்குவேஜஸ் ரெண்டு, ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று வந்து ஹிந்தி. ஹிந்தி வந்து எப்படின்னா அதிகாரிகளுக்கு கீழே இருக்கிறவங்க யூஸ் படுத்துகிற லாங்குவேஜ். அதாவது ஹவில்தார், சுபேதார், நாயக், லான்ஸ் நாயக், இந்த மாதிரி மக்களோட நம்ம டீல் பண்ணும்போது நம்ம ஹிந்தியில் யூஸ் படுத்தணும். அதனால் செகண்ட் வந்து அமங் ஆஃபீஸர்ஸ், ஜூனியர் ஆஃபீஸர் டு மிடில் லெவல் ஆஃபீஸர், மிடில் லெவல் ஆஃபீஸர் டு சீனியர் ஆஃபீஸர், இந்த மூமெண்ட் வந்து இங்கிலீஷ். ஸோ இப்படி தான் இது வந்து ஒரு பிரிட்டிஷ் லீகசின்னு சொல்லலாம்.